திருநீற்று புதனுக்கு பின்வரும் வெள்ளிக்கிழமை புனிதர்கள் பெர்பத்துவா பெலிசிட்டா நினைவு. ஒழுக்கக்கேடான ஒன்றை அடையாளம் காணும் திறனை ஒரு கலாச்சாரம் இழக்கின்ற போது, அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் வாழுகின்ற பெரும்பான்மையானவர்கள் நன்மை தீமையை பற்றிய உணர்வையும் இழக்கிறார்கள். நல்லது கெட்டது, நன்மை தீமை, இப்படி யாதொன்றும் இல்லை என்று வெளிவேடம் போடும் சமூகத்தில் தீமையின் பெருக்கம் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். இப்படிப்பட்ட சமூகம் மானுட வரலாறு முழுவதும் பரவி கிடக்கிறது. தீமை இயல்பான ஒன்றுதான் என்று ஏற்கும் அளவுக்கு மானுட மனசாட்சி மழுங்கிப் போய் இருப்பதை வரலாறு நமக்கு கற்பிக்கிறது. ரோமானிய பேரரசில் தீமை இயல்பு நிலையாக்கப்பட்டு முட்டாள்தனமான வன்முறை தலைவரித்தாடிய போது புனிதர்கள் பெர்பத்துவா பெலிசிட்டா கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக வேத சாட்சி மரணத்தை தழுவினார்கள். அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது அரசர் செவேரியூஸ். பெர்பத்துவா உயர் குடும்பத்தில் பிறந்தார். தாய் ஒரு கிறிஸ்தவர், தந்தை ஒரு புறையினத்தார். பெலிசிட்டா அவருடைய வேலைக்கார அடிமை பெண். இருவரும் தங்கள் திருமுழுக்கிற்காக தயார் செய்து கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர். பிறகு சிறையில் திருமுழுக்கு பெற்றனர். கைது செய்த போது பெர்பத்தாவுக்கு சிறுவயதில் ஒரு குழந்தை இருந்தது. பெலிசிட்டா கர்ப்பவதியாக இருந்தார். கொல்லப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் குழந்தை பெற்று அவர் சொன்னது, இதோ இன்னொரு சாட்சியை கடவுள் கொடுத்துள்ளார் என்று சொன்னதாக கூறப்படுகிறது. பெலிசிட்டாவை பற்றி வரலாற்று குறிப்புகள் இல்லாவிட்டாலும் பெர்பத்துவா ஒரு டைரியில் அன்றாட நிகழ்வுகளை எழுதுவது வழக்கம். அந்த டைரி பிற்காலத்தில் புத்தகமாக புனித பெர்பத்துவா மற்றும் பெலிசிட்டாவின் துன்பங்கள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டது. அந்த டைரியில் தன் தந்தையோடு நடந்த ஒரு உரையாடலை பதிவு செய்துள்ளார். நாங்கள் கைது செய்யப்பட்டு இருந்தபோது அன்பால் உந்தப்பட்ட என் தந்தை என்னுடைய உறுதியான நம்பிக்கையை அசைக்க என்னை வற்புறுத்தினார். அப்பா, இங்கே இருக்கின்ற குடத்தை பார்த்தீர்களா என்று கேட்க, ஆம் பார்க்கிறேன் என்றார். எனவே குடத்தின் பெயர் எங்கிருந்தாலும் மாறாது அல்லவா என்று கேட்க, ஆம், அதன் பெயர் மாறாமல் அப்படியே இருக்கும் என்று சொன்னார். எனவே நானும் நானாக இருக்க வேற எந்த பெயராலும் அழைக்கப்பட விரும்பவில்லை. நான் ஒரு கிறிஸ்தவள் என்றே எப்போதும் அழைக்கப்படவும் வாழவும் சாகவும் விரும்புகிறேன் என்றார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பெர்பத்தாவின் புத்தகத்திற்கு அணிந்துரை வழங்கிய நபர் இவ்வாறு எழுதினார்: வெற்றியின் நாள் உதித்தது. திறந்தவெளி கொலைகளத்தில் மிருகங்களால் கடித்து கொலை செய்யப்பட அதை கண்டுகளிக்க வந்த மிருகங்கள் மத்தியில் இருவரும் பயமறியாத முகமலர்ச்சியோடும் அமைதியோடும் விண்ணகத்திற்கு செல்வது போல் சென்றனர். அவர்களுடைய அமைதியான அருள் நிறைந்த முகத்தை அனைவரும் ஆச்சரியத்தால் உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். இயேசு மட்டுமே தன்னுடைய மணவாளன் என்று உரைத்தனர். மிருகங்கள் அவரை கொல்ல முடியாததால் தலை வெட்டுண்டு உயிர் நீத்தனர். செவேரியூஸ் அரசர் இதனை செய்து முடித்தார். இன்றைய விழா நமக்கு விடுக்கும் செய்தி என்ன? நாமும் நம்முடைய சமூகமும் தீமையை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து விட்டோமா? நல்லது கெட்டது, தீமை நன்மை என்று ஒன்றுமில்லை என்கின்ற மழுங்கடிக்கப்பட்ட உளுத்துப்போன மனசாட்சியோடு வாழ்கிறோமா என்பதை சிந்திப்போம். இரண்டாவது, நமக்கு துன்பங்கள் வருகின்ற போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று புனித பெர்பத்துவாவும் பெலிசிட்டாவும் சொல்லுகிறார்கள். தவக்காலம், இந்த 40 நாட்களும் நாம் துன்பத்தை ஏற்பது போல தவக்காலத்தை வாழக்கூடாது, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். நம்முடைய திருத்தந்தை அழகாக சொல்லுவார், a Christian should not put up a funeral face.
அதாவது ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எப்போதும் அவனுடைய முகம் இழவு வீட்டில் நுழைந்த துன்பப்பட்ட முகத்தைப் போல இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். எனவே இந்த தவக்காலத்தில் தவ முயற்சிகளை எல்லாம் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் புன்னகையோடும் செய்வோம். ஆமேன்.